வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா 2020, 21, 22, 23 அண்ட் 24ல பாஸ் அவுட் ஆன கிராஜுவேட் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இதுக்கு ஸ்டைஃபண்டா மந்த்லி சேலரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டா 9,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு, அதாவது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில வரவங்களுக்கு 8,000 ரூபாய் பாத்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னிக்கல் அப்ரெண்டிஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸா எந்த ரீஜன்ல வந்துட்டு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜன்ல பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு 70 வேகன்சியும் டிப்ளமோ அப்ரெண்டிஸுக்கு 26 வேகன்சி, சேலம்ல பாத்தீங்கன்னா 45 வேகன்சி கிராஜுவேட்லயும் டிப்ளமோவுக்கு வந்து 45 வேகன்சியும், அதுக்கப்புறம் எஸ்சிடிசி சென்னையில பாத்தீங்கன்னா 22 வேகன்சி கிராஜுவேட்லயும் டிப்ளமோல வந்து 22 வேகன்சியும், கோயம்புத்தூர் ரீஜன்ல 13 வந்துட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸையும் டிப்ளமா அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா 27 வேகன்சியும், திருநெல்வேலி ரீஜனில் பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி கிராஜுவேட்டுக்கும் 5 வேகன்சி டிப்ளமோக்கும், அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜனில் வந்துட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 9 வேகன்சி, டிப்ளமா அப்ரெண்டிஸுக்கு 4 வேகன்சி, எஸ்சிடிசி சென்னையில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் 1 வேகன்சி, டிப்ளமா அப்ரெண்டிஸ் 1 வேகன்சி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து 10 வேகன்சி, டிப்ளமோ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஐடியில் படித்தவங்க பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜனில் வந்துட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வேகன்சியும், டிப்ளமோக்கு வந்து 7 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டில் 9 வேகன்சியும், டிப்ளமோவில் 3 வேகன்சி. ஸோ கிராஜுவேட் 21 வேகன்சி, டிப்ளமோ பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது நம்ம டிகிரி பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா 93 வேகன்சியும், திருநெல்வேலி ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53 வேகன்சியும், எஸ்சிடிசி சென்னையில் பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி. ஸோ டோட்டலாக 158 வேகன்சி. ஸோ இதுக்கு மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 499 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் முன்ன சொன்ன மாதிரி டிகிரி, டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் இது முடிச்சிருந்தாலே போதுமானது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா 2020லேருந்து 24க்குள்ளே பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்னே 2019, 18 படித்தவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடையாது. ஸோ 2020க்கு மேலே பாஸ்ட் அவுட் ஆனவங்களுக்கு உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி ஜாப் மட்டும்தான். ஸோ 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு இருக்கும். அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்காக தான் நீங்கள் இது பண்ணணும். ஸோ இது பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா nats.education.gov.in இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலை வாய்ப்புக்கே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்கான ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்துட்டு உங்களோட சர்ச் பார்ல போயிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் லிமிடெட், இல்லைன்னா நீங்க எந்த ரீஜனுக்கு போடுறீங்களோ அந்த ரீஜனை வந்து இந்த மாதிரி நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்க வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் முடிஞ்சவனும் உங்களுக்கு மெயில் ஆர் மெசேஜ்ல வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்நேரிலிருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 30/9/2024லேருந்து 21/10/2024க்குள்ள அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20 டேஸ் தான் இருக்கு. மறக்காம இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு வரும்னா 28/10/2024 வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 13/11/2024லேருந்து 15/11/2024 வரைக்கும் உங்களுக்கு சேலமில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2020லேருந்து 24க்குள்ளே பாஸ்ட் அவுட் ஆன இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மறக்காமல் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். பட் இது வந்து பர்மனன்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலை தான். 1 வருஷம் மட்டும்தான் இதுக்கான வேலை வாய்ப்பே இருக்கும். ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.